அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்டில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான PH25001 அப்ளைடு ஃபிசிக்ஸ் ஒன்றுக்குரிய எக்ஸாம் வந்து இருக்குது. இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த கொஸ்டின்லாம் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது போக இந்த கொஸ்டின்லாம் வருமா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மாடல் கொஸ்டின் காட்ட போகிறேன். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவு கம்பேரிசன் புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை படிக்கலாமா நம்ம நீங்களே டிசைன் பண்ணிங்க. அதான் என்ன பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்டில் படிக்கிற ரெகுலேஷன் 25 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது. இதோட பேட்டர்ன் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 10 2 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 5 16 மார்க் அட்டன் பண்ணணும். இந்த 16 மார்க்கில் உங்களுக்கு 11A 11Bன்னு வரும். அது மோஸ்ட்லி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சப்டிவிஷன்ஸ் கேட்கலாம். அதாவது வந்து 11Aல 1 2, அதே மாதிரி 11Bல 1 2 இப்படின்னு சொல்லி சப்டிவிஷன்ஸ் இருக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு 2 சப்டிவிஷன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லா கொஸ்டின் செய்யலாம், வராமல் இருக்கலாம். ஸோ ஆனால் சப்டிவிஷன்ஸ் வரும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நான் பார்ட் பியில் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். அப்போ உங்களுக்கு பார்ட் பியில் நீங்கள் அந்த 2 கொஸ்டின் படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்ஸ் கொஞ்சம் அடிஷனல் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் நீங்கள் ஒரு சில டைம் கொஞ்சம் பிரீஃபாகவும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு புது ரெகுலேஷன் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கிறது தெரியாது. லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு PH25001 அப்ளைடு ஃபிசிக்ஸ் ஒன்றுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்புறம் மறுபடியும் அதே கொஸ்டின்ஸ் காட்டுறீங்க அப்படின்னு நினைக்காங்க. அதில் இருக்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதில் இப்போ நான் சொல்ல போகிற மட்டும் கவனிங்க. ஸோ இதில் வந்து நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டுருக்கேன். அதை லாஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, பாய்சன்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியமான ஒன்று, சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ஸ் படிக்கிங்க அப்படின்னா யூசஸ், எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன், அதாவது சயின்டிஸ்ட் நேமில் வர எல்லாமே நல்லா படிங்க. அது ரொம்ப முக்கியம். அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு பிக் கொஸ்டின் இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், இந்த மாதிரி எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிக் கொஸ்டின் அதாவது பார்ட் பி பொறுத்த வரைக்கும் யங் மாடலஸ் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்ல காம்ப்டன் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான இந்த காம்ப்டன் எஃபெக்ட் பிக் கொஸ்டின்லையும் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த எஸ்கெச்எம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேவ் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. டார்க் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டார்சனல் பெண்டம் பார்ட் பி பொறுத்த ரொம்ப முக்கியமான ஒன்று. எஸ்கெச்எம்னாலே கண்டிப்பாக கேட்பாங்க செகண்ட் யூனிட்ல, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அக்கோஸ்டிக் ரேட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது யூசஸ் பார்த்துக்கோங்க. டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டாண்டிங் வேவ்ஸ், ஸ்டேஷனரி, அதாவது உங்களுக்கு ஸ்டேஷனரி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பிக் கொஸ்டினே சம்டைம்ஸ் கேட்குறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த யூனிட்னாலே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்த் யூனிட், அதாவது இதிலே வந்து உங்களுக்கு தேர்ட் யூனிட்ல EM வேவ்ஸ் பை டைபோல் ஆண்டனா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் குவாண்டம் டனலிங் எஃபெக்ட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 2 மார்க்ல இருக்கும். பிக் கொஸ்டின் இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. பிளாங்க்ஸ்ல அதாவது லா கான்செப்ட் எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஷார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் பார்ட்டிகல் 3D பாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. 1D பாக்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் 3D பாக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரியர் பென்ட்ரேஷன் அண்ட் குவாண்டம் டனலிங் இதுலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 15 யூனிட் பொறுத்த வரைக்கும் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ஐன்ஸ்டீன் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு NDOH லேசர்லேருந்து கண்டிப்பாக பிக் கொஸ்டின் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்லை இந்த லேசர் கான்செப்ட் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரலாம். ஸோ அதே மாதிரி ஏர் வெஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கன்ஃபார்ம் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் உங்களுக்கு CO2 லேசர் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இது வந்து வருமா ப்ரோ, நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு வருமா வராதுங்கிற டவுட் இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு நான் வந்து ரெகுலேஷன் 20 கொஸ்டினை கம்பேர் பண்ணி எடுத்தேன்னு சொல்லியிருப்பேன். அதனால் அதையும் காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டின் காட்டுறேன். இது ஒரு மாடல் கொஸ்டின் மாதிரி பார்த்துக்கோங்க. ரெகுலேஷன் 21 கொஸ்டின் இதான் வரும் கிடையாது. அதே மாதிரி இது மாதிரி உங்களுக்கு உங்கள் சீனியர்ஸ் எழுதின எல்லா கொஸ்டினும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறதுல டார்க் நான் வந்து உங்களுக்கு முதல்ல கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருப்பேன். ரேடியேஷன் ப்ரெஷர், டாப்லர் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், ஸோ குவாண்டம் டனலிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருப்போம். இதிலே உங்களோட ரெகுலேஷன் பண்ணுறதுல நிறைய அடிஷனல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சிலபஸில் வந்து அதில் இருக்காது. அதனால் இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வராமல் கூட இருக்கலாம். அதுப்போல் நீங்கள் அந்த நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரை ஜீரோஸ்கோப் உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது நான் உங்களுக்கு 2 மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதான் கொஞ்சம் 2 மார்க் கொஞ்சம் நிறையா படிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஷார்டிங்கர் ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே 15 யூனிட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அந்த டனலிங் கான்செப்ட் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மாடல் கொஸ்டினாக பாருங்கள். இதை மட்டுமே பார்க்காதீங்க. ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த எல்லா கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் படிக்கலாம் படிங்க, இல்லைன்னா மாடல்களும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.